கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்க பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 5/2/2024 11/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், தனுசுல சுக்கிரனும் புதனும், செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில், சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்ற சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது. அது 6ஆம் தேதி அன்னைக்கு, 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா பிரதோஷகாரர்கள், அதற்கு அடுத்த நாள் பார்த்தேனால் துவாதசி பாரணை பண்ணுறது பெரிய விசேஷம். 7ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் பார்த்தேனால் தீபாராதனை எல்லா சிவன் கோயிலையும் நடக்கும். பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம். இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது. இன்னைக்கு 9/2/2024 அன்னைக்கு தை அமாவாசை. தை அமாவாசை அப்படின்றது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டிய நல்லது. பொதுவாகவே தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே, கண்டிப்பாக அவர்களுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது லக்னத்திலிருந்து 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரும். அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது. திருமணத்திற்கு தடை இருக்கும். அதை தவிர ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும். படிக்கிறதுல தடை இருக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும். வேலை கிடைச்சும் அதில் திருப்தி இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய. பொதுவாகவே இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுவும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க. எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி துவாதசிலாம் வர்றது. அகத்திக்கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இருக்கும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 5/2/2024 11/2/2024 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் ஒரு ராசி 5/2/2024 11/2/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து அந்த 8ஆம் இடத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்துலேருந்து பணவரவு அதிகமாக இருக்கும். ஷேர், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடம் அதீதமாக வலுப்படுறது. 3 கிரகங்கள் இருக்குது. சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய மாற்றமும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு திடீர் பண லாபம் வரக்கூடிய வாய்ப்பு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். வேலை மூலியமாக வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவா, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவா, விசாவுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் அதாவது 5/2/2024 11/2/2024 வரை உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 6ஆம் தேதி கார்த்தாலிருந்து 6ஆம் தேதி கார்த்தால வரலமும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் புதிய முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இது 6ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணியிலிருந்து
8ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் அங்கே போய் இருக்கிறதுனாலையும் சுபத்துவம் அடைகிறார் சந்திர பகவான். அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, நம்பி கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் பேச்சுக்களை வளர்க்காதீர்கள். உங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 8ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8 மணியிலிருந்து 10ஆம் தேதி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 9ஆம் இடம் சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அமாவாசை யோகமாகவும் இருக்குது. சூரியன் சந்திரன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய ஏற்றம். அதுவும் ரிஷப ராசிக்கு சனி, அதாவது சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அவரோட வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். வெளிநாட்டிற்கு போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு, நிச்சயமாக படிக்கிறதுக்கு போகிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் புணர்ப்பு யோகம் வரைகிறது. தந்தைக்கு உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லபடியாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அமாவாசைக்கு முடிஞ்சதுன்னா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் போயிட்டு அங்கே தர்ப்பணம் கொடுக்க வேண்டியதுன்னா தர்ப்பணம் கொடுத்துட்டு ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் வந்தே தீரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.